இன்றைக்கு எடப்பாடி டெல்லியில் அடிமை, டெல்லிக்கு அடிமை, பாரதிய ஜனதாவுக்கு அடிமைன்னு நாங்க எப்பொழுதும் யாருக்கும் அடிமை இல்ல. என்றைக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உழைக்கின்ற உழைப்புக்கு நம்பி இருக்கின்ற கட்சி. மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்து நன்மைகளை கொடுத்து அதன் மூலமாக மக்களுடைய ஆதரவை பெற்ற இயக்கம் அதிமுக இயக்கம், அதிமுக அரசாங்கம். உங்க கட்சி அப்படி அல்ல. இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வச்சது. அந்த காலகட்டத்தில் அறிவாலயத்தில் முதல் மாடியில் ரெய்டு, தரைதளத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் கட்சி சேர்ந்த மிரட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமைப்படுத்தி தேர்தலில் கூட்டணி வைத்தீங்க. நீங்க தாங்க காங்கிரசுக்கு அடிமை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரசுக்கு அடிமை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சிகள் எல்லாம் ஒரே நோக்கம், ஒரே கருத்து, மக்கள் விரோத ஆட்சி, திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒன்றாக இணைந்திருக்கின்றது. அண்ணா திமுக, பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த கூட்டணிக்கு அண்ணா திமுக தலைமை தாங்கிட்டது. அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். எங்களுடைய கூட்டணி வேட்பாளர் இபிஎஸ் என்று உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டார். ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி என்று. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணியை நம்பி தேர்தலை சந்திக்கின்றீர்கள். நாங்கள் கூட்டணியை வைத்திருக்கின்றோம், மக்களை நம்பி தேர்தலை சந்திக்கிறோம். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் முடிவு செய்யக்கூடியவர்கள். யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் மக்களிடத்தில் இருக்கின்றது. அந்த மக்களை நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகிறார்கள். அதனால் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பது உறுதி உறுதி உறுதி.